அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து, அவருடைய பிறந்த நாள் விழாவை பார்த்து கடுப்பாகி காண்டாகி வயிறு எறிந்து ஒருவன் பேசியிருக்கிறார். அதாவது திருமாவளவனுக்கு பிறந்த நாள் விழா ஒரு கேடா அப்படி என்று பாடையில் போகக்கூடிய ஒருவன் கேட்டிருக்கிறார். யார் அவன் கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய சகல சாட்டை துரைமுருகன். டேய் தம்பி சாட்டை துரைமுருகா, நீ யாரு, என்ன, எப்படி பேசுவ, எப்படி உருட்டுவ அப்படி என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீ முதல்ல நாம் தமிழர் கட்சியில எப்படி வந்து சேர்ந்த? சாட்டை துரைமுருகன் என்பவன், இந்த துரைமுருகன் திருச்சியில் அதாவது லேகியம் வித்து கொண்டிருந்த ஒரு லேகிய வியாபாரி. கேட்டா ஸ்டைலா மெடிக்கல் ரெப் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுவான். டேய் ஆணைக்குறைவுக்கு லேகியம் வித்த பையன் தானடா நீ. அப்படித்தானே சீமான் கிட்ட லேகியம் விற்க போய் அந்த பழக்கத்தின் மூலமாக சீமான் கூடவே இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு அங்க நாம் தமிழர் கட்சியில மிகப்பெரிய கருப்பாடா இருக்கக்கூடிய, சீமானுக்கும் தலைவலியா இருக்கக்கூடிய ஒரு நபர்னா இந்த சாட்டை துரைமுருகன். இவனை பத்தி பேசணும்னா பச்சை பச்சையா சொல்லலாங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காட்டி கொடுக்கறது, ஊத்தி கொடுக்கறது, கூட்டி கொடுக்கறது, இந்த மூணையும் சிறப்பாக செஞ்சதாலதான் இன்னைக்கு சீமானுடைய பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார். சீமானையே பிளாக்மெயில் செய்யக்கூடிய அளவுக்கு நீ சீமானை என்ன வேணா செஞ்சுட்டு போடா. சாட்டை துரைமுருகன், நீ தொடக்கூடாத இடத்தை தொட்டு இருக்கிற. லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் தாய் சிறுத்தையை நீ தொட்டு இருக்கிறாய். அதாவது அண்ணன் திருமாவை அவ்வளவு சர்வசாதாரணமாக நீ ஏளனமாக பேசிட்டு போயிட்டா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் தோழர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இவன் இப்படி ஒரு காணொலி போட்ட உடனே நமக்கு அந்த கோபம் இருக்கு இல்லையா, அது எங்க இருந்துதான் வருதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு கோபம். இவன் விமர்சனம் செய்து இருப்பது அண்ணன் திருமாவளவனை பார்த்து. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் அவர்களுடைய தாய் சிறுத்தைக்கு பிறந்தநாள் விழா எடுக்க, இரவு முழுவதும் கொண்டாட, அறிவில் சிறந்த சமூக போராளிகளை, சமூகத்திற்காக நல்ல கருத்துக்களை பேசக்கூடியவர்களை, பெண்ணியம் பேசுபவர்களை, பெண்ணியம் போற்றுபவர்களை அங்க மேடையில கொண்டு வந்து பேச வைத்து அழகு பார்க்கிறார்கள். இந்த சமூகத்திற்கு அறிவு பால் ஊட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அண்ணன் திருமாவின் பிறந்த நாள் நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் நடந்து வருகிறது. அப்படிப்பட்ட அந்த விழாவில் அண்ணன் திருமாவை பற்றி பேச வேண்டும் என்றால் தமிழ் தேசியத்தை பேசாமல் நகர்ந்து போக முடியாது. அப்படி தமிழ் தேசியத்தை பேசும்போது தமிழ் தேசிய துரோகிகள் யார் என்பதையும் அடையாளம் காட்ட வேண்டிய நிலை அங்கு வருகிறது. அப்படி வரும்போது யார் அந்த துரோகி? திரள்நிதி வாங்கி திரள்நிதி திரட்டி தன்னுடைய வயிற்றை வளர்த்து கொண்டிருக்கிற இந்த சாட்டை துரைமுருகன், சீமான், ஹிமாயுன், இந்த இடும்பாவனம் கார்த்திக், கரிகஞ்சி, இந்த மாதிரி இருக்கிற ஒரு 4 தற்கூரிகள்லாம் ஒரு கட்சின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுக்கு ஓம் தமிழர்னு பேர் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்தி கொலையில அடிச்சு போட்டு, ஏண்டா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் காலியா இருக்கிறீங்க நீங்க? அதாவது ஈழத்தின் மீது விழுந்த அந்த பிணங்களின் ரத்த கரைகளின் மேல் ஏறி நின்று கொண்டு கையை நீட்டி பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கிற நீங்கள் அண்ணன் திருமாவை பார்த்து பிறந்த நாள் விழா ஒரு கேடா அப்படின்னு கேட்டா, விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் உன்னை பார்த்து அதை கேட்க நீ யாருடா பாடே அப்படின்னு ஒரு வேலை கேட்டுட்டா என்னப்பா பண்ணுவ? சாட்டை துரைமுருகன் என்பவன் ஒரு சாதி வெறி பிடித்த சாதிய மனப்பான்மை கொண்ட ஒரு நபர். இவன் தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவை சீண்டுவதை வேலையாகவே வைத்திருக்கிறான். இவனுக்கெல்லாம் அரசியல் என்ன தெரியும்? அரசியல் என்ன தெரியும்? இவனை ஒரு தடவை கேட்டாங்க, நீங்கள் சீமானோடு கடைசி வரை இருப்பீர்களா அப்படின்னா, அதுக்கு இவன் பதில் சொல்றான், நான் அண்ணன் சீமானை பார்த்துத்தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்தேன். பிரபாகரன் அவர்கள் யாருங்கே எனக்கு தெரியாது. இங்க வந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன். அது கூட திறன்நிதி திரட்டுறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் சீமானை வைத்து பலம் அடைந்தவர்கள், பயனடைந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா அது ஒரே ஒரு ஆள், சாட்டை துரைமுருகன் என்கிற ஒரு ஓனாய். இவன் தான் தமிழ் தேசியத்திற்காக உண்மையாக போராடிய உண்மை போராளி. முத்துக்குமார் அவர்கள் இறந்து போன பிறகு அவருடைய சொத்துக்காக அதை ஆட்டையை போடுவதற்காக நாடகமாடி ஒரு வேலையை பார்த்தானுங்க. ஆனா இவன்லாம் இன்னைக்கு பேசுறான், அண்ணன் திருமாவுக்கு பிறந்த நாள் விழா ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு. நீ விடுதலை சிறுத்தைகளை தொடர்ச்சியாக இப்படி சீண்டிக்கொண்டே இருந்தால் சாட்டை துரைமுருகன் அவர்களே, தமிழ்நாட்டில் தாங்கள் நடமாடுவது ரொம்ப கடினம் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சினா என்னடா? முதல்ல ஜெகதீச பாண்டியனுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஜெகதீச பாண்டியன் அவர்கள் காரி காரி துப்புறார். சவுக்கு சங்கர் சிரிக்க, ஜெகதீச பாண்டியனை பாயிண்டா அடுக்க, உங்க கதை காரி முயிரா இந்த தெரு முக்குல அப்படின்ற மாதிரி, அதாவது ரொம்ப கேவலமான இவனுங்களுடைய அந்த விஷயங்களை, மறைக்கப்பட்ட செய்திகளை ஜெகதீச பாண்டியன் வெட்ட வெளிச்சமாக வெளியில் கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருக்கிறார் இந்த சவுக்கு மீடியாவில். அதாவது சவுக்கு சங்கரு வச்சு செய்யறான் நாம் தமிழர். அந்த அளவுக்கு கேடு கட்ட நபர்கள் தான் இந்த நாம் தமிழர் ஆமை குஞ்சுகள். அதனுடைய தலைமை நாம் தமிழர் சீமான், அவனுடைய சகலை சாட்டை துரைமுருகன். முதல்ல அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை
234 தொகுதிகளில் தனித்து வேட்பாளர்களை போட்டு நீ எப்படியெல்லாம் காசு வாங்குற, எந்தெந்த வேட்பாளர்கள் கிட்ட, அதாவது நாம் தமிழர் கட்சி அங்க பலவீனமாக வேட்பாளரை போட்டால் அங்கே நிற்கக்கூடிய திமுக அதிமுக அந்த சக்தி வாய்ந்த வேட்பாளர்களிடம் நீ எப்படி பணம் வாங்குற அப்படி என்பதை ஜெகதீச பாண்டியன் தோலுரித்து காட்டியிருக்கிறார். இதனாலதான் செத்து சுண்ணாம்பானாலும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சீமான் சொல்றதுக்கு ஒரே காரணம் இது மட்டும்தான். மற்றபடி சீமானுக்கு ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், ஒரு மயிர் மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க. அவன் வயிறு, அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள, இதை வளர்க்கறதுக்காக ஒட்டுமொத்த எதிர்கால இளைய சமூகத்தை அதாவது நாசமாக்கி கொண்டிருக்கிறார் சீமான் அப்படின்னு காத்துட்டு போறாங்க. அந்த நாசம் பண்ற சீமானுக்கு அந்த விளக்கு பிடிக்கிற வேலை, டார்ச் லைட் அடிக்கிற வேலையை பார்க்கிறவன் தான் இந்த சாட்டை துறைமுருகன். இவன் வந்து சொல்றான் அண்ணன் திருமாவை பற்றி, டேய் போடா, மிகப்பெரிய ஆசான். இந்த தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 17 என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விடியல் நாள். அதாவது விடுதலை சிறுத்தை தோழர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்ட நாள். கிறிஸ்துமஸ், பொங்கல், தீபாவளி இப்படி இருக்கிற எல்லா பண்டிகைகளும் ஒன்றாக சேர்ந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு அண்ணன் திருமாவின் பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். நீங்க திரள் நிதி வாங்கி என்னடா பண்றீங்க? துண்டு போட்டா ஏத்துக்க மாட்டீங்க, துட்டு கொடுத்தா வாங்கிட்டுங்க. இதுதான் உங்களுடைய கொள்கை. இதுக்கு நடுவுல அண்ணன் இவனுங்க என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கானுங்கன்னா, விஜயனுடைய அந்த அணில் குஞ்சுக்கும் ஆம குஞ்சுக்கும் ஒரு வார் நடக்குது இல்லையா? இப்போ செஞ்சியில கூட ஒரு பொதுக்கூட்டத்துல, அதாவது ஏன் பிரச்சனை நடக்குது, எதுக்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாம புரியாம மேடையில இருந்து குடிபோதையில கீழே இறங்கி நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டரையே, அதாவது யாரு சீமானுடைய தொண்டரையே சீமான் அடிச்சிட்டார் குடிபோதையில. என்னன்னு தெரியல. ஆனா அங்க நடந்த பிரச்சனை என்னன்னா, பத்திரிகையாளர்களுக்கும் அங்கு சீமானுக்கு பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்த பவுன்சர்களுக்கும் இடையே நடந்த தள்ளுமுள்ளு. இதுக்கு பாவம் வாங்கினது இந்த சீமானை நம்பி நம்ம அண்ணன் மேல நின்று உருட்டுறாரு, அதை கேட்கலான்னு போன பாவத்துக்காக அந்த தம்பிக்கு இந்த சீமான் வந்து அடிச்சிருக்காரு. இப்படி கேவலமாக, இதை விட இன்னும் ஒரு கொடுமைன்னா, இப்ப நம்ம பேசுறோம் சீமான் மேல காழ்ப்புணர்ச்சியில பேசுறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. சாட்டை துரைமுருகனை விமர்சனம் செய்தால் அதாவது அவனை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் தேவையில்லாமல் அந்த திருமாவை தொடாவிட்டால் நம்ம அந்த நாயை சீண்ட போறதே இல்லை. ஆனா அவனை நம்ம பேசினா ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசுறோம்னு சொல்லுவீங்க. தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னிலை இருக்கக்கூடிய ஊடகம் தமிழ் நியூஸ் 24x7, இந்த ஊடகம் பிரத்யேகமாக ஒரு காணொலி எடுத்து போட்டு இருக்கு. சீமான் எப்படியெல்லாம் உருட்டுறாரு, என்னென்ன வேலையை பண்றாரு, இவருடைய பேச்சுக்கு பிறகு இவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே பொய், இதெல்லாம் உருட்டு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல எல்லோரும் எடுத்து போட்டாலும் கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் சீமான் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து வருகிறார் அப்படின்னு ஒரு தொகுப்பையே போட்டாங்க அந்த நியூஸ் சேனல்ல. உண்மையிலேயே மானமுள்ள, சூடு உள்ள, சொரணை உள்ள நபராக இருந்தால் இவெல்லாம் இந்த மண்ணுல வாழவே தகுதி இல்லை. அப்படிப்பட்ட நபர் சீமான் வந்து அண்ணன் திருமாவின் காலுக்கு கூட சமம் இல்லை. அப்படி இருக்கும்போது சாட்டை துரைமுருகெல்லாம் அண்ணனுடைய கால் மயிருக்கு கூட சமம் இல்லை. அப்படிப்பட்டவன் அண்ணன் திருமாவை பேசி அதன் மூலம் கலவரத்தை உண்டு பண்ணி இவன் ஒரு ஆளாய் வளர வேண்டும் என்பதற்காக இந்த நாய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கு. ஆனாலும் தொடர்ச்சியாக இப்படியே பேசி கொண்டிருந்தால் சாட்டை துரைமுருகன், மஞ்சப்பொடி மாமா, சீக்கிரமா விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பார்கள். இந்த தாவேக்க அணில் குஞ்சுகள் மாதிரி மரத்துக்கு மர தாவர கூட்டம் அல்ல அண்ணன் திருமாவின் தம்பிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள். அதாவது ஒரு விஷயம் மட்டும் சொல்ற, சாட்டை துரைமுருகன் அவர்களே, நீங்கள் தொல் திருமாவளவனைத்தான் பார்த்திருக்கிறீர்கள், அவருடைய தம்பியைத்தான் பார்த்திருக்கிறீர்கள். இரா திருமாவளவனை உங்களுக்கு தெரியாது, இரா திருமாவளவனுடைய தம்பிகளை பற்றி உங்களுக்கு தெரியாது. போராட்ட களம் மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையாக பணி செய்து அந்த போராட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு வந்து உயர்ந்து நிற்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சக்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவங்கள தொட்டு தேன் கூட்டுல கை வச்ச மாதிரி மாட்டிக்க வேணாம் தம்பி சாட்டை மஞ்சப்பொடி துரைமுருகா. அதாவது அந்த அண்ணனுடைய பிறந்தநாள் விழா மேடையில ஒரு விஷயம் பேசுறாங்க ஐபிஎஸ் அதிகாரி வனிதா அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு இத்தனை விடுதலை சிறுத்தைகள் இங்கே கூடியிருக்கிறீர்கள், உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு ஒற்றை மனிதனாக காவல்துறை திருமாவளவன் அவர்களுக்கு அவ்வளவு இன்னல்கள், துன்பங்கள், இடர்பாடுகள் கொடுத்த போதும் ஒரு அடி கூட, ஒரு அங்குலம் கூட பின்வாங்காமல் அவர் அன்றைக்கு போராடினார். அந்த போராட்டத்தின் விளைவு இன்றைக்கு ஒரு இயக்கமாக, ஒரு அமைப்பாக, ஒரு எழுச்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி இன்று எழுந்திருக்கிறது. அன்றைக்கு அவர் பயந்து பின்வாங்கி இருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக அமைப்பு உருவாகி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க.
இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மஞ்சப்பொடி மாமா பையன் சாட்டை துரைமுருகனுக்கு வயிறு எரியத்தான் செய்யும். அதுக்கு என்னடா பண்ண முடியும்? மக்களுக்காக பிறந்து மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கிற அவருக்கும், அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து திரள் நிதியில் வாழ்கிற உங்களுக்கும் ஏணி வச்சாலும் அண்ணன் திருமாவை நீங்கள் எட்ட முடியுமா? இப்படி கேவலமான புத்தியோடு தயவு செஞ்சு இருக்காதீங்க. உங்களுடைய நோக்கம் என்னன்னா ஆட்சி பிடிப்பது, அதிகாரத்துக்கு வருவதெல்லாம் இல்ல. எதிர்கால இளைய சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் அப்படின்றது ஒரு மயிரும் கிடையாது. உங்களுடைய நோக்கம் அரசியல்ல எந்த ஓனர் அதிகமா காசு கொடுக்கிறாரோ அவங்களுக்கு விசுவாசமாக நாய் போல் குறைக்க வேண்டும். யாரை தொட்டால் கலவரம் வெடிக்குமோ அவர்களை சீண்ட வேண்டும். இவெல்லாம் வீட்டை விட்டு வெளியிலே வராத ஒரு மிகப்பெரிய லேகியம் விற்கிற வியாபாரி. அதுவும் எதுக்கு? ஆண்மை குறைவுக்கு லேகியம் விற்கிற வியாபாரி. இவன் பேசிட்டு போயிடுவான். நாளைக்கு இது மிகப்பெரிய சமூக பதட்டமாக மாறி நிற்கும். காவல்துறை இது போன்ற நபர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும். ஆனா எங்க காவல்துறை அதெல்லாம் செய்யறதே இல்லை. இவன் பேசிட்டு இவன் மாட்டுன்னு போயிடுவான். இதை பார்த்துட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் யாராவது பொங்கினால், விடுதலை சிறுத்தைகளை பாத்தீங்களா, அவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு முத்திரையை குத்த வேண்டியது. தூண்டி விடுகிறவன் யார், தூண்டப்பட்டவன் யார் அப்படி என்பதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. மக்கள் கிட்ட விடுதலை சிறுத்தை கட்சிய ஒரு அநாகரிகமான கட்சி, அவங்கள பாத்தீங்களா அப்படின்னு கட்டமைப்பதற்காக இந்த சாட்டை துரைமுருகன் போன்றோர் இந்த மாதிரி வேலையை பாக்குறானுங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எச்சரிக்கையை மட்டும் நாம் அவனுக்கு கொடுப்போம். அண்ணன் சொன்னது போல அறிவு ஆயுதம் மட்டும்தான் நம்மளுடைய ஆயுதம், கல்வி மட்டும்தான் நம்முடைய எதிர்கால வளர்ச்சியினுடைய ஆயுதம் அப்படி என்பதை மனதில் கொண்டு பச்சையா கூட சொல்லிடலாங்க, நல்லா நேராவே திட்டிடலாம். ஆனா என்ன பண்றது, பொதுவெளியில் பேசும்போது அதையும் மீறிதான் வார்த்தைகள் வருது. ஆனால் அதாவது எத்தனை நாதாரிகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் இந்த சிறுத்தையை ஒன்றும் செய்ய முடியாது அப்படி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொண்டு, அம்பேத்கரும் அண்ணன் திருமாவும் ஒன்றா அப்படின்னு சாட்டை துரைமுருகன் கேட்கிறான். ஆமாண்டா, எங்களுக்கு தெரியும், புரட்சியாளர் அம்பேத்கரோடு ஒப்பிடுவது எந்த விதத்திலும் தவறு இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கராவது பேனாவை வைத்து எழுதும் போது யாரும் புடுங்கி இருக்க முடியாது. ஆனால் திருமா அவர்கள் களத்தில் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு வலிகள், அடிகள், ரத்தங்கள், ரணங்கள், காயங்கள் இத்தனையும் அவர் பட்டார் என்பதை நான் நேரில் பார்த்தேன் அப்படி என்று IPS வனிதா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது பிரபாகரனை நான் போய் பார்த்தேன், ஆமக்கறி சாப்பிட்டேன் அப்படின்னு அவனே உருட்டினா மாதிரிங்க யாரும் உருட்டல. அண்ணன் திருமாவின் பெருமையை, அவருடைய அருமையை அவரோடு அருகில் இருந்து பார்த்தவர்கள் சொல்லுகிற செய்தி இத்தனைக்கும். அதாவது அண்ணன் மக்களுக்காக போராடுகிறார், மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிறார், அதற்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் தான் அன்றைக்கு IPS அதிகாரி வனிதா அவர்கள். அவர் பார்த்த அந்த காட்சிகளைத்தான் சாட்சிகளாக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தலைவனுக்கு பிறந்த நாள் விழா எடுக்காமல் பெண்களை இழிவாக பேசி ரொம்ப கேவலமாக சித்தரித்து, அதாவது வாய்ஸ் மெசேஜ் போடுற, அவங்கள பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கிற, விஜயலட்சுமியை ஏமாத்திய உங்களுக்கெல்லாம் அதை பத்தி பேச தகுதியே கிடையாது. அண்ணன் திருமாவுக்கு 100 ஆண்டுகள் அல்ல, 150 ஆண்டுகள் அல்ல, அதையும் கடந்து பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். அதுவரை அண்ணன் வாழ்ந்து கொண்டிருப்பார், மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பார் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.